இருக்கீங்களா? ஓகே, ஹோப் ஆல் ஆர் ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்டிஷனல் சென்டென்சஸ். இது வந்து கிராமரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா அது வந்து நம்மளோட கண்டிஷனல் சென்டென்சஸ் தான். ஓகேவா? ஸோ வில் எக்ஸ்ப்ளோர் ரியல் அண்ட் அன்ரியல் பாசிபிலிட்டிஸ். இந்த கண்டிஷனல்ல நிறைய பாசிபிலிட்டிஸ் பத்தி படிக்க போறோம். அதுல வந்து ரியலும் படிக்க போறோம், அன்ரியலும் படிக்க போறோம். ஸோ லெட்ஸ் சி. ஆர் யூ ரெடி? ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டாபிக்னு மாணவர்கள் மனசுல ஒரு கருத்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். பட் நான் சொல்லி கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மேம் புரிஞ்சுது, புரியலன்னா எந்த இடம் புரியல அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இஃப் அ ஃபேஸ் appeared on my wall, I would be terrified. If a face appeared on my wall, I would be terrified. இது வந்து நான் கொடுத்திருக்க சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ if clause என்ன எப்படி இருக்கும், main clause எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, if clause tells the condition. if clause எதை சொல்லும்? கண்டிஷனை சொல்லும். main clause tells the result. இப்போ அம்மா நம்மள கடைக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம உடனே போயிடுவோமா? நம்ம அங்க ஒரு கிளாஸ் வைப்போம்ல, என்ன சொல்லுவோம்? நம்ம நான் ஒரு சாக்லேட் வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அம்மாவே என்ன சொல்லுவாங்க? அம்மாவுக்கு இந்த இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, தெரியும்ல. ஏய், கடைக்கு போனீனா மீதி சில்லறையை நீ எடுத்துக்கோ, கடைக்கு போனீனா. ஓகேவா? சோ இஃப் கிளாஸ் டெல்ஸ் த கண்டிஷன், கடைக்கு போனீனா. சோ மெயின் கிளாஸ் டெல்ஸ் த ரிசல்ட், மீதி சில்லறையை நீ எடுத்துக்கோ. ஓகேவா? அதுதான் இஃப் கிளாஸ், மெயின் கிளாஸ். ரொம்ப ஈஸிப்பா. நீ வந்து நம்ம டே டு டே லைஃபோட ரிலேட் பண்ணி நீ படிச்சினா எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஓகேவா? சோ இஃப் கிளாஸ் டெல்ஸ் த கண்டிஷன், மெயின் கிளாஸ் டெல்ஸ் த ரிசல்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்பதான் உனக்கு வந்து கிளாஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சோ நான் எடுத்திருக்க சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, if a face appeared on my wall, I would be terrified. சோ இதுல எது மெயின் கிளாஸ், எது இஃப் கிளாஸ் கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இந்நேரம். கரெக்டா? நீங்களாம் நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? சோ இதுல எதுமா இப்போ எனக்கு எது இஃப் கிளாஸ்? இஃப் இருக்கதே இஃப் கிளாஸ் ஈஸியா தெரிஞ்சிரும். if a face appeared on my wall, if a face appeared on my wall, ஒரு முகம் என்னோட செவர்ல வந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் அங்க கொடுக்கிறோம். அது என்ன ஆகும்? திடீர்னு என் செவர்ல ஒரு முகம் வந்தா என்ன ஆகும்? நான் பயந்துருவேனா இல்லையா? எஸ். சோ அந்த மெயின் கிளாஸ் டெல்ஸ் த ரிசல்ட். இந்த மாதிரி நடந்ததுன்னா என்ன பண்ணுவேன் நானு? என்ன பண்ணுவேன்? I would be terrified. I would be terrified. So that is my main clause. So first if clause என்னன்னு தெரிஞ்சிருச்சு, main clause எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? So we have already seen conditional sentence என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? So we'll just see the explanation, the proper explanation. Okay va? Sentences that express a condition and its result. adana miss solli koduthen. So that is a definition, that is a proper definition of conditional sentences. Sentences that express a condition and its result. இப்போ இதுல வந்து நிறைய கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? சோ நிறைய சென்டென்சஸ் டைப்ஸ் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் conditional sentences. So first one is zero conditional. ஒரு பெரிய O, zero conditional. First conditional, second conditional, third conditional. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒன்னு இருக்கு. அது நான் லாஸ்ட்ல நான் உனக்கு சொல்றேன். அது மோஸ்ட்லி எக்ஸாம்க்கு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பட் யூ ஷுட் நோ தட் ஆல்சோ. சோ அதுக்காக நான் உனக்கு அது சொல்லித்தரேன். ஓகே? சோ நம்ம பார்த்துட்டு இருக்குது கண்டிஷனல் சென்டென்சஸ். அல்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஜீரோ கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனல். சோ நான் எப்பவுமே பசங்கிட்ட சொல்றது என்னன்னா, நம்மளோட கிராமரும் மேக்ஸும் ஒண்ணுதான்ப்பா. எப்படி வந்து மேக்ஸ்க்கு வந்து உனக்கு ஃபார்முலாஸ் வேணுமோ அதே மாதிரி கிராமருக்கு யூ ஷுட் நோ த
ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன யூஸ் பண்ணணும், அது எப்படி இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஜீரோ கண்டிஷனல்லாம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can even use when. ஓகேவா? இந்த கிளாஸ்ல வந்து என்ன பண்ணலாம், when கூட யூஸ் பண்ணலாம். ஆனா மோஸ்ட்லி we are tested only with if. ஸோ நம்ம டெஸ்ட் பண்றது எப்பயுமே if வச்சு தான் கேட்பாங்க. பட் வென்னும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? if or when plus present simple இருக்கும் for zero conditional. அப்புறம் the sentence is separated by a comma. அதுக்கப்புறம் it should have a present simple. இதுதான் அதோட structure. ஒரு full sentence ஓட structure வந்து if it is a zero conditional இந்த மாதிரி தான் இருக்கும். So இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to talk about general truths or habits. நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். ஓகேவா? சிம்பிள் present எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியும் இல்லையா? general truth or habit யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் zero conditionalலும் to talk about general truths or habits. எக்ஸாம்பிள், if you heat water என்ன ஆகும், தண்ணியை கொதிக்க வச்சா என்ன ஆகும், சூடு பண்ணுனா அது என்ன ஆகும், தண்ணி கொதிக்கும். if you heat water it boils. இதே when வச்சு யூஸ் பண்ணா எப்படி பாரு, when water boils when you heat it. இங்கே when நான் அடுத்தது கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுவுமே ஒரு கண்டிஷன் கிடையாது. if clause முன்னாடி வரணும், மெயின் clause பின்னாடி வரணும், இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. vice versa, எது எங்க வேணா இருக்கலாம். ஓகேவா? ஆனா இல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இன் கேஸ் if clause முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம வந்து கமா யூஸ் பண்ணுவோம். ஓகே? இங்க கமா இருக்கு இல்லையா, we use that. if clause முன்னாடி வந்தா if you heat water, comma it boils. so if you heat water if clause ஆயிட்டா, it boils main clause. அதே நான் என்ன பண்ணிருக்கேன், water boils அது வந்து என்னோட மெயின் clause, அது நான் முன்னாடி போட்டிருக்கேன். பட் is it separated by any comma, இங்க ஏதா போட்டிருக்கோமா, இல்ல. ஓகேவா? when you heat it. so இங்க we are not using a comma, அதுதான் ஒரு டிஃபரன்ஸ். மத்தபடி மெயின் clause வந்து எங்க வேணா இருக்கலாம். understood? so இங்க நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். so I've given it in a box. so நமக்கு ஏற்கனவே தெரியும் if clause வந்து கண்டிஷனை சொல்லும், மெயின் clause வந்து அதனால வரக்கூடிய விளைவுகளை சொல்லும், ரிசல்ட்டை சொல்லும். if you smile you feel happy. if you smile you feel happy. இப்படி ஸ்மைல் பண்ண நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, so this is zero conditional. so zero conditional, let's see few more examples. okay, if I give Samvita a chocolate she eats it. நான் குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கறேன், அவ சாப்பிடுறா. if I give Samvita a chocolate she eats it. அவ சாப்பிடுவா, கண்டிப்பா சாப்பிடுவா அப்படின்னு எனக்கு தெரியும். so that is zero conditional. next we have if you freeze water. என்ன பண்ணுவோம், ஃப்ரீசர்ல போய் தண்ணி வச்சா என்ன ஆகும், அது ஐஸ் ஆயிடும் இல்லையா, it becomes solid. if you mix red and blue, mix பண்ணி பார்த்திருக்கீங்களா, பார்த்துட்டு சொல்லுங்க, you get purple. if you mix red and blue you get purple. so இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா zero conditional is real. இந்த ஓ ஞாபகம் வச்சுக்கோ, obvious truth எல்லாமே வந்து zero conditional. hope it is clear. புரியுதாமா? அடுத்த கண்டிஷனுக்கு வந்தாச்சு. first conditional. first conditionalனா என்னம்மா, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட யூசேஜ் என்ன எல்லாம் பார்க்கலாம். அது ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். if இருக்கும் கண்டிப்பா, if clause இல்லையா, plus present simple இருக்கும் separated by a comma, main clause future simple இருக்கும். ரெண்டுமே simple, பட் ஃபர்ஸ்ட் வந்து present, அடுத்தது வந்து future இருக்கும். ஓகேவா? நம்மள ஜீரோ கண்டிஷன்ல ரெண்டுமே present tense தான். ஓகேவா? if clause main clause ரெண்டுமே present tense. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல if clause வந்து present, main clause வந்து என்னது, simple future. புரியுதாப்பா? so the usage என்ன அப்படின்னு பார்த்தோம்னா to talk about possible future events. future இது நடக்கும் and their likely result. so அது நடந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் first conditional. to talk about possible future events and their likely results. so example, if it rains tomorrow.
இது வந்து நம்மளோட if clause. என்ன பண்ணுவோம்? We will stay indoors. வெளில போக மாட்டோம். ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஜாலி. So we'll stay indoors. ஸ்கூல் லீவ் விட்டா ஜாலி கிடையாது. We'll miss so many things. You people think that school leave vitta jolly, but don't be like that, okay? So for first conditional I have given you few more examples. If I have time, I will finish the letter. எனக்கு நேரம் இருந்தால், எனக்கு இருக்குமான்னு தெரியாது, ஓகேவா? If I have time, I will finish the letter. There is no certainty. I'm just telling, if I have time, I'll do it. எனக்கு டைம் இருந்தா நான் பண்ணுவேன். சர்டனா சொல்லல, கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லல. டைம் நேரம் இருந்தால் கடிதம் எழுதுவேன் அப்படின்னு தான் நான் சொல்றேன், ஓகேவா? செகண்ட் எக்ஸாம்பிள், if I give Samvita a chocolate, she will eat. நான் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குற சம்விதாக்கு, it depends. அவ சாப்பிடாலும் சாப்பிடலாம், இல்ல அது அவளுக்கு பிடிக்காத சாக்லேட்டா இருக்கலாம், இல்ல கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்கலாம், அவளுக்கு கொடுத்துருக்கலாம். So it's only a probability. So she will eat அப்படின்றது. If I give Samvita a chocolate, she will eat. So it could be will eat or shall eat, might, could, would, may, anything could be there. இது first conditional என்னன்னு பார்த்தீங்கன்னா likely future, கண்டிப்பா இதுதான் சொல்லல, ஓகேவா? There is a possible outcome. It's probable. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் first conditional, ஓகேவா? வாய்ப்பு இருக்கு. That is first conditional. செகண்ட் கண்டிஷனலுக்கு வந்தாச்சு. சோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, if plus past simple, comma, would, could, might plus verb infinitive. இதுதான் அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்படிதான் இருக்கும். செகண்ட் கண்டிஷனல் வந்து இப்படிதான் இருக்கும். சோ அதோட யூசஸ் என்ன, எங்கெல்லாம் அது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to talk about unreal or unlikely situations in the present or future. அது வந்து ரியலே கிடையாது, அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? செகண்ட் கண்டிஷனல். அன்லைக்லி, ஓகேவா? சோ அதுக்கு நம்ம வந்து செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். If I won the lottery, I would travel the world. If I won the lottery, I would travel the world. இப்பதான் லாட்டரியே இல்லையே இல்ல. If I won the lottery, I would travel the world. So நீ பாத்தீனா, you have the past simple. Past simple இருக்கு, பாத்தியா அங்கே? So you won. This is past simple. So இதுக்கு என்ன இருக்கு? would இருக்கா? would plus the verb infinitive இருக்கு. So it follows the correct structure. If I won the lottery, I would travel the world. Okay. Hope you all understand, right? So second conditional, I was telling about infinitive. உடனே ஐயோ infinitive na அப்படினா என்னன்னு தெரியலையா? ஒண்ணுமே இல்ல. It is the base form of a verb. That is the first form of the verb. நம்ம சொல்லுவோம் to run, to speak, to eat. எல்லாத்தோட பேஸ் ஃபார்ம் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அதுதான் அந்த infinitive. உடனே வந்து ஐயோ மிஸ் ஏதோ புதுசா சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காத. So second conditional, few examples. If I had a garden, I would grow roses. இருந்துச்சுன்னா இத பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற அந்த probability. If I had a garden, என்கிட்ட கார்டனே இல்ல, so இருந்தாதானே I would grow roses. If I had a car, I would drive to work. இது என்ன, என்கிட்ட எனக்கு டிரைவிங்கே தெரியாது. If I had a car, I would drive to work. So this is the second conditional. அப்பாடா, ஒரு வழியா third conditional வந்துட்டோம், ஓகேவா? So structure வந்து if plus past perfect, comma, would, could, might have plus past participle. So இதுதான் வந்து நம்மளோட structure. So இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, to talk about unreal or impossible situations in the past. ஏற்கனவே அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, அது என்னால மாத்தவே முடியாது. நான் அப்படி பண்ணியிருந்தா இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? நம்ம நிறைய பேர் செய்யறது அதான் இல்ல. நான் நல்லா படிச்சிருந்தேன்னா அம்மா அப்பாவே சொல்லுவாங்கல்ல, நான் நல்லா படிச்சிருந்தேன்னா நான் எனக்கு என்ன இந்த நிலைமை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா?
அது நம்ம ஏதாவது மாத்த முடியுமா? பாஸ்ட் இப்ப ஏதாவது மாத்த முடியுமா? முடியாது இல்லையா? So to talk about unreal or impossible situations in the past. If I had studied harder, I would have passed the exam. If I had studied harder, நான் நல்லா படிச்சிருந்தேன்னா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிருப்பேன். அப்படின்னா அந்த பையன் எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? If I had studied harder, I would have passed the exam. So let us see few more examples for third conditional. If I had given Samvita a chocolate, she would have eaten it. நான் போய் சம்மிதாவை பார்த்தேன், அவளுக்கான சாக்லேட் கொடுக்கல. நான் கொடுத்திருந்தா அவ சாப்பிட்டிருப்பான். நான் தான் கொடுக்கவே இல்லையே. நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேனே, சம்மிதாவை பார்த்தேன், பட் நான் அவள்கிட்ட கொடுக்கவே இல்லை. ஓகேவா? இட்ஸ் டூ லேட். இந்நேரம் 12 மணி ஆயிடுச்சு, குழந்தை தூங்கி இருக்கும். If I had given Samvita a chocolate, she would have eaten it. கொடுத்திருந்தா சாப்பிட்டிருப்பான், நான் கொடுக்கல. So I repent. இது past, இது வந்து unreal, it's too late now. நம்மளால எதுவுமே இது மாத்த முடியாதது. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு. If I had known that you were unwell, I would have visited you. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து உன்னை பார்த்திருப்பேன். இப்ப என்னன்னா அந்த ஆள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வந்தாச்சு வெளியில. எனக்காக ஒரு போய் ஹாஸ்பிட்டல் உட்காருன்னு சொல்ல முடியுமா? ஏன் நான் இப்ப வந்து பாக்கறேன்ட்டு இல்ல. If I had known that you were unwell, I would have visited you. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து பார்த்திருப்பேன். இப்போ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இது பாஸ்ட், இதுல போய் ஒண்ணுமே மாத்த முடியாது. So that is our third conditional. நிறைய பேர் இந்த டாபிக் சொல்லவே மாட்டாங்க. மிக்சட் கண்டிஷனல்ஸ் ஒன்னு இருக்குதே நமக்கு தெரியாது. So இது எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பட் யூ நோ. ஓகே, தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டா? கம்பைனிங் டிஃபரெண்ட் டென்சஸ் ஃபார் ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ஸ், அதுதான் வந்து மிக்சட் கண்டிஷனல். அதாவது நீ பார்த்தீங்கன்னா இந்த செகண்டும் தேர்டும் கம்பைன் ஆகி இருக்கும் ஒரு சில இடத்துல. எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர், ஐ வுட் பி பாசிங் த எக்ஸாம் நவுன். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர், ஐ வுட் பி பாசிங் த எக்ஸாம் நவ். ஸோ இது வந்து மிக்சட் கண்டிஷனலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் ஃபார்மேட், இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ கண்ணா. இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் நீ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு நோட்லயும் எழுதி வச்சுக்கோ. ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள். உனக்கு ஒரு சிம்பிளா ஒரு டேப்லெட் காலம்ல போட்டிருக்கேன். இது நீ படிச்சாலே போதும். ஆனா இது முதலே ஏன் உனக்கு போட்டு காட்டலன்னா அப்புறம் அது மட்டும் உனக்கு ஒண்ணுமே புரியாது. வெறுமனே ஒரு குருட்டாம் போக்கா வெறுமனே மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறது வந்து படிப்பு கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். அப்பதான் உனக்கு வந்து ஃபியூச்சர்லயும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூ ஹாவ் இஃப் கிளாஸ், மெயின் கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் ஜீரோ கண்டிஷனல் ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட். ஓகேவா? ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ல பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் இருக்கும், பிளஸ் மெயின் கிளாஸ்ல வில்லும் அந்த வேர்பும் இருக்கும், பிளஸ் இன்ஃபினிட்டிவ் இருக்கும். செகண்ட் கண்டிஷனல்ல சிம்பிள் பாஸ்ட், மெயின் கிளாஸ்ல would பிளஸ் இன்ஃபினிட்டிவ் இல்ல would பிளஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் இருக்கும். at the third conditional we will have past perfect, அப்புறம் would have plus past participle. so இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, அப்புறம் ஒரு நோட்ல தனியா எழுதி வச்சுக்கோ. இது தெரிஞ்சாலே போதும். இப்போ fill in the blanksல நம்ம கொடுக்கும்போது ஒரு சில சமயம் if classல காலியா கொடுத்துருவாங்க, மெயின் கிளாஸ்ல நமக்கு verb கொடுத்துருப்பாங்க. சோ அதை வச்சு நமக்கு அங்க என்ன வரும், present tense வருமா, past வருமா, past perfect வருமான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்டா கண்ணா. இல்ல எதுவுமே ஒண்ணுமே இல்ல இது. ஓகேவா? நீ சூப்பரா பண்ணிடுவ. வாட் வில் யூ டூ? சோ இது சும்மா. ஓகேவா? என்னோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா if I won the lottery I would travel the world நான் கொடுத்திருந்தேன். so what will you do if you won the lottery? ஓகேவா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஓகே? ஸோ அது தவிர உனக்கு ஏதாவது டாபிக்ஸ் வந்து மேம் இது எனக்கு கிளியரா இல்ல, எனக்கு மேம் சொல்லி கொடுத்தது புரியல, இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுங்க அப்படின்னா அதையுமே கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா ஐ வில் ப்ரிப்பேர் ஃபார் யூ. ஓகேவா? உனக்கு ஒரு வீடியோ நான் போட்டு விடுறேன் மிஸ். ஓகேவா? Bye. This is your teacher Vani Shankar. Bye bye. Take care.